பிரியங்கா, தயவு செஞ்சு அழுவாதடி. வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி அழக்கூடாதடி. என்னால முடியலம்மா. கவிதா நம்ம கூட இருந்தது கொஞ்ச நாளா இருந்தாலும் அவ என்னோட சொந்த தங்கச்சி மாதிரியே பழகிட்டா. எனக்கு அவ இல்லாததுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதடி, நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. அந்த கடவுள் நம்மள நிச்சயமா கைவிட மாட்டாரு. நல்லபடியா கவிதா வீடு வந்து சேருவா என்று அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்க, சுரேஷ் என்ன செய்வது என்று தெரியாமல் பதட்டமாகவே வாசலில் குறுக்கும் நெருக்குமாக நடந்து கொண்டிருந்தார். என்னங்க, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே குறுக்கும் நெருக்குமா நடந்துட்டு இருக்க போறீங்க? ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை. இவ்ளோ டென்ஷன் ஆகி இப்படி நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு முடியாம போயிடுச்சுன்னா நாங்க என்னங்க பண்றது? தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா வந்து இங்க உட்காருங்க என்றதும் உள்ளே வந்தவர், இல்ல கௌசி, எனக்கு மனசே சமாதானமா இல்ல. இந்த நேரத்துல விஸ்வா கூட அவனோட அப்பாவா நாங்க இருந்திருக்கணும். புள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கானோ தெரியல. எனக்கு அதை நினைச்சாலே ரொம்ப வேதனையா இருக்குதுமா. இங்க உங்க 2 பேரையும் தனியா விட்டுட்டு போகவும் எனக்கு பயமா இருக்குது. அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம என் கையால் ஆகாத தனத்தை நினைச்சு நடந்துட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. கண்டிப்பா நம்ம மருமக எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லபடியா கிடைச்சிடுவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் கும்பிடுற கடவுள் நிச்சயமா நம்மள கைவிட மாட்டார் என்று கௌசல்யா கண் கலங்கியபடியே கூற, பிரியங்காவிற்கு என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. தாய்க்கு ஆறுதல் சொல்வதா, தந்தைக்கு ஆறுதல் சொல்வதா, இல்லை தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக் கொள்வதா என்று புரியாமல் தன் வயிற்றில் கை வைத்தவள், சாரிடா செல்லம், நீ வயிற்றுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த நேரம் என்னால சந்தோஷமா இருக்க முடியல. அம்மா அழுதுட்டு தான் இருக்கேன். ரொம்ப வேதனையில இருக்கேன். ஆனா என்னுடைய அழுகையும் வேதனையும் உன்னை பாதிக்காதுன்ற நம்பிக்கையில இருக்கேன். அம்மாவை ஏமாத்திடாதடா என்று மனசுக்குள்ளேயே பேசினாள் குழந்தையோடு. அதே நேரம் போலீஸ் அங்கிருந்த இடத்தை முழுவதும் சல்லடை போட்டு தேடிக்கொண்டிருந்தனர். கவிதாவை கடத்தி கொண்டு சென்றவர்கள் அவள் முன் அமர்ந்து குடித்துக் கொண்டிருக்க, அப்பொழுது ஒருவன், என்னடா இவ முழிக்கவே மாற்றா, இவ்வளவு நேரமா மயக்கத்திலே இருக்கா? ஏண்டா மச்சான், இப்ப இவ முழிச்சு என்னடா ஆக போகுது? டேய், இவளால தாண்டா நம்ம இந்த நிலைமையில இருக்கிறோம். வீட்டை விட்டு வெளியே கூட போக முடியல. மறைஞ்சு மறைஞ்சு வாழ வேண்டியதா இருக்குது. நம்ம மட்டும் அந்த ஆதி கண்ணுல மாட்டுனா அன்னைக்குதான் நம்ம வாழ்நாளோட கடைசி நாள். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே மறைஞ்சு மறைஞ்சு இருக்கிறது? அதான் அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த நிலைமைக்கு காரணமானவள சின்ன பின்னமாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம்டா. என்னடா நீ அவளை கடத்தி வச்சு சும்மா மிரட்டி விட்டு அனுப்பி விடுவன்னு நினைச்சா நீ என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்க. இது கடைசியில எங்க போய் முடியும் தெரியுமா? இவ்ளோ பெரிய ரிஸ்க் வேண்டாம் மச்சான், எனக்கு என்னவோ தப்பா தெரியுது என்று இன்னொருவன் கூற, உடனே அவன், இல்லடா, இவளாலதான் இந்த நிலைமையில இருக்கும். இதனால எனக்கு மட்டும் கஷ்டம் இல்ல, உங்களுக்கும் சேர்த்துதான் கஷ்டம். நம்மளோட படிப்பு போச்சு, நம்மளோட ஃபியூச்சர் போச்சு. இந்த ஊர்ல கண்டிப்பா நம்மள உசுரோட வாழ விட மாட்டாங்க. இவளுக்காக நம்ம ஊரை விட்டே ஓட போறோம். அப்படி இருக்கும் பொழுது இவளை மட்டும் நிம்மதியா வாழ விட்டுட்டு போயிடலாமா? இல்லடா மச்சான், நீ சொல்றது சரியில்லை. இப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவளுக்கு ஒரு புருஷன் இருக்கிறான். தேவையில்லாம இந்த நேரத்துல நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம்னு தோணுது. நீ சொன்ன மாதிரி வேணும்னா நம்ம ஊரை விட்டே போயிடலாம். ஆனா அந்த பொண்ணு எதுவும் பண்ண வேண்டாம்டா என்றதும், என்னடா திடீர்னு ரொம்ப நல்லவ மாதிரி பேசுற? அன்னைக்கு நீயும் என் கூட சேர்ந்து தானே ரகல பண்ண, இன்னைக்கு என்ன மாத்தி பேசுற? இல்லடா, இந்த விஷயம் மட்டும் அந்த ஆதிக்கு தெரிஞ்சது நம்மள ஊரு தெரியாம அழிச்சிடுவான். சும்மா நிறுத்துடா. எப்போ பார்த்தாலும் ஆதி ஆதின்னு. அவன் என்ன பெரிய இவனா? அப்படி சாகிறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா கடைசியா ஒரு வாட்டி இவளை ஹாப்பியா அனுபவிச்சுட்டு செத்து போவோம். மனசுக்கும் கொஞ்சம் நிம்மதியாவது இருக்கும் என்று அவன் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்ல, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா வரல மச்சான். சரி, நீ எதுக்கு இப்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க என்ன டோஸை தான் அவளுக்கு கொடுத்து தொலைச்சிங்களோ தெரியல. பாரு, இன்னும் அவ மயக்கத்துலதான் இருக்கா. அவ மயக்கத்துல இருக்கிறது உனக்கு நல்ல விஷயம் தானே. நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ணிட்டு விட வேண்டியது தானே. என்னடா நீ இப்படி சொல்லிட்ட? இவ என்னை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினா, என்னை மாட்டி விட்டா. அப்படி இருக்கும் பொழுது அவளுக்கே தெரியாம அவளை தொடறதுல எனக்கு விருப்பம் இல்லடா.
அவ கண் முழிச்சதும் அடுத்த நிமிஷம் அவளை நான் நாசம் பண்ணிடுவேண்டா என்று கூறியதும் அவனுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஏனென்றால் கவிதாவின் வயதிலேயே அவனுக்கு ஒரு தங்கை இருக்கிறாள். அதை நினைக்கும் பொழுது அவனுக்கு மனசு உறுத்தியது. இல்லடா மச்சான், எனக்கு என்னவோ இதெல்லாம் கேட்கவே பிடிக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு வேண்டாம்னா நீ பேசாம ஒதுங்கிக்கோ, நாங்க பாத்துக்கிறோம் மிச்சதெல்லாம். என்னடா உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே என்றதும் மீதி இருந்த மூவரும் நாங்க ரெடி மச்சான், எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனையே இல்ல. பார்த்தல்ல எப்பன்னு காஞ்சு போய் இருக்கிறானுங்க. நீ என்னவோ பெரிய உத்தம புத்திர மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சரி, உனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லல்ல, அப்போ நீ போய் அப்படி ஒரு ஓரமா வெளியில நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. யாராவது வந்தாங்கன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணு, அது போதும். என்னடா மச்சான், என்ன வெளியே போக சொல்றியா? வேற என்னடா பண்ண சொல்ற? இந்த விஷயம் உனக்கு பிடிக்கலன்னும் போது நீ இங்க இருந்து என்ன பண்ண போற? அதனால நீ அமைதியா வெளியில இருக்கிறது தான் நல்லது. இல்லடா, நான் இப்பவும் சொல்றேன், நீ என்னோட ஃப்ரெண்டு, உன்னோட நல்லதுக்காகத்தான் நான் சொல்றேன். நம்ம தான் இந்த ஊரை விட்டே போக போறோம்ல, இப்பவே கிளம்பி போயிடலாம்டா என்றதும், என்ன அப்படி கிளம்பி போறதுக்கா இவ்ளோ கஷ்டப்பட்டு இவளை கடத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன்? கொஞ்சம் கூட அறிவில்லாம பேசிக்கிட்டு இருக்க. சரி, இவளை தேடி அதுக்குள்ள யாராவது இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? இந்த இடத்துக்கெல்லாம் அப்படி ஈஸியா வர முடியாது. ஏன்னா இந்த ஹைவேல இப்படி ஒரு இடம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ரொம்ப வருஷமா இந்த இடம் யூஸ் பண்ணாம இப்படித்தான் கிடக்குது. இடத்த பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிருக்குமே. தெரிஞ்சதுதான், ஆனா இவளை ட்ராக் பண்ணி வர்றதுக்கு அந்த ஆதிக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படியெல்லாம் எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் அந்த ஹைவேலயே அவளோட போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தூரமா தள்ளி தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல சுத்தி பார், வெளிச்சமே இல்ல. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்தையெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சி வரவே முடியாது, ரொம்ப கஷ்டம் என்று அவன் கூறவும், அதே நேரம் மீதி இருப்பவர்கள், நீ சொல்றதெல்லாம் ஓகே மச்சான், ஆனா எவ்வளவு நேரம் தான் இப்படியே இவளை வச்சுட்டு பாத்துட்டு இருக்கிறது? எனக்கு ரொம்ப ஏக்கமா இருக்குதுடா. நானே என் வாழ்க்கையில இது வரைக்கும் எந்த பொண்ணையும் தொட்டதில்ல. முதல்ல தொட்டது இவளாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா நம்ம வேலைய இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாம்ல. இவ மயக்கத்துல இருக்கும் போது பண்றது எதுவும் எனக்கு பிடிக்கலடா. அவ எப்போ முழிப்பான்னுதான் காத்துட்டே இருக்கேன். அவ மட்டும் முழிச்சதுக்கு அப்புறம் அவ ஏண்டா நம்ம வழியில குறுக்க வந்தோம்னு நினைச்சு ஃபீல் பண்ற அளவுக்கு அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு என்று இவர்கள் சந்தோஷமாக இப்படி பேசிக்கொண்டே குடித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் கவிதா மயக்கம் தெரியாமல் இன்றும் மயக்கத்திலேயே அமர்ந்திருந்தாள். அவளை பார்த்து கொண்டே குடித்துக் கொண்டிருந்தவன், இவ கூட மட்டும் இன்னைக்கு அந்த வைஷு வந்திருந்தான்னா மவளை அவளையும் சேர்த்து தாண்டா தூக்கியிருப்பேன். என்னடா மச்சான், இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அவ என்ன பண்ணா? டேய், என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் லூசுத்தனமாவே கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இவளை பாருடா, இவளும் அழகாத்தான் இருக்கா, பாக்க நல்ல கிக்கா தான் இருக்கா. ஆனா வைஷு இவளை விட செம்மையா இருப்பாடா. அவளை பார்த்தாலே மனுஷனுக்கு உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் ஜிவ்வுன்னு ஏறும்டா. நானும் அவ காலேஜ்ல சேர்ந்ததுல இருந்தே அவ மேல ஒரு கண்ணாத்தான் இருந்தேன். ஆனா என்ன பண்றது, திடுதிப்புன்னு எவனையோ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னுட்டா. அதுக்கப்புறம் அவகிட்ட வம்பு பண்ணலாம்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த கவிதா வந்து வாண்டடா தலைய கொடுத்துட்டா. அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அனு ஆதியோட தங்கச்சி, சான்ஸே இல்லடா. ஆனா அவனுக்கு மட்டும் எங்கேயோ மச்சம் இருக்குது. அதான் இந்த வைஷு மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருக்கு. அந்த அனு அவனோட தங்கச்சி, அவளும் சும்மா தாறு மாறா இருக்கிறாடா. டே, உன்னோட கிரைம் லிஸ்ட் அதிகமாயிட்டே போகுது. நீ இப்படி எல்லாம் தயவு செஞ்சு யோசிக்காத ப்ளீஸ். ஏண்டா சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க? இன்னைக்கு அந்த வைஷு வரல, எனக்கு அதுதான் ரொம்ப சேடா இருக்கு. அவளும் வந்திருந்தா இந்நேரம் அவளையும். போது நிறுத்துடா, இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. தயவு செஞ்சு இந்த பாவத்துல என்ன மட்டும் பங்கெடுக்க சொல்லாத. என்னடா இவன் ரொம்ப நல்லவன் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். இவ்ளோ நல்லவன் எதுக்குடா நமக்கு இந்த குரூப்ல என்றதும் அவன் பக்கென்று நிமிர்ந்து பார்த்து, அப்போ என்ன சொல்ல வர்ற? உங்களை விட்டு என்ன வெளியில போக சொல்றியா? சேச்ச,
அப்படி எப்படி சொல்லுவோம்? நீ மட்டும் வெளியில போய் போலீஸ்ல மாட்டி அப்ரூவர் ஆயிட்டினா நாங்கெல்லாம் மாட்டிக்குவோம். அதனால நாங்க எந்த தப்பு பண்ணாலும் அதுல நீயும் எங்க கூடவே இருக்கணும். அதையும் மீறி எங்களை விட்டு தப்பிச்சு போகணும்னு நினைச்ச அன்னைக்கு தான் உன் வாழ்க்கையோட கடைசி நாள்னு மைண்ட்ல வச்சுக்கோ என்று கூறியவன் மீண்டும் மீண்டும் குடித்து போதையை ஏற்றிக்கொண்டே இருந்தான். அதே நேரம் ஆதி, இங்க பாருங்க சார், இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்கே நின்னுட்டு இருக்கிறது? இந்த இடத்துல நிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. கரெக்டா சொல்லிட்டீங்க ஆதி. இங்க அப்படி ஒரு இடமே எதுவுமே இல்ல. இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தேடுறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஓகே மிஸ்டர் ஆதி, இப்போ கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இங்க அந்த மாதிரி ஒரு இடம் இல்ல. அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் தூரமா தள்ளி போய் தேடி பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் நீங்க வண்டியை எடுங்க. நீங்க லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் எங்க கவிக்கு தான் பிரச்சனை என்றான். விஸ்வா அப்படியே தலையில் கை வைத்து ரோட்டிலேயே அமர்ந்து விட்டான். அவனை பார்த்து ஆதிக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. டேய் மச்சான், கவிக்கு எதுவும் ஆகாது இல்லடா, நீ கவலைப்படாத. என்னால முடியலடா, என் மனசுக்கு ஏதோ தப்பா தோணுது. இவ்வளவு நேரம் அவன் நல்லா இருப்பான்ற மாதிரி தான் என் மனசு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப அவளுக்கு ஏதோ பெரிய ஆபத்து வரப்போற மாதிரி எனக்கு தோணுதுடா. என்னடா இவன் கிளி ஜோசியம் சொல்ற மாதிரி சொல்றான்? ஃபர்ஸ்ட் நீ எழுந்திரி. இல்ல மச்சான், என் மனசுக்கு அப்படிதான் தோணுது. அன்னைக்கு அவளுக்கு பிரச்சனை வந்த போது கூட எனக்கு அப்படி தாண்டா இருந்துச்சு. ஆனா என்ன ஏதுன்னு தெரியாம தான் இருந்தேன். அப்புறம் அனு போன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நானே யோசிச்சேன். ஆனா இப்போ அதே மாதிரிதான் நடக்குது. அவளுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு மனசு தவிச்சுட்டே கிடக்குதுடா. இதுக்கு மேல இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமா என் கவியை நான் இழந்தாலும் இழந்துருவேன். தயவு செஞ்சு வண்டியை எடு ஆதி, நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போய் தேடி பார்க்கலாம் என்று விஸ்வா பதட்டமாக கூறுவதை பார்த்த ஆதிக்கே சற்று பயம் வந்துவிட்டது. ஹரி உடனே ஆதியை பார்த்து, என்னடா மச்சான், இவன் இப்படி எல்லாம் பேசுறான்? உண்மையாலுமே இவனுக்கு தோன்ற மாதிரி ஏதாவது நடக்க போகுதா? என்னன்னு தெரியலடா, அவன் கவிய ரொம்ப மிஸ் பண்றான்ல, அதனால அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். நீ வா ஃபர்ஸ்ட், நம்ம புறப்படுவோம் என்றவன் பாடி கார்ட்ஸுக்கு கை காட்ட அவர்கள் இவர்களையே ஃபாலோ செய்து கொண்டு பின்னாலேயே வந்து கொண்டிருந்தனர். போலீஸ் வண்டி சிறிது தூரம் சென்றதற்கு பிறகு திடீரென்று நின்றுவிட்டது. அதிலிருந்து இறங்கிய போலீஸ்கள் ஆதியின் வண்டியை பார்க்க ஆதியும் வண்டியை நிறுத்திவிட்டு வெளியே சென்று, எதுக்கு சார் இங்க வண்டியை நிறுத்தினீங்க? மிஸ்டர் ஆதி, நம்ம கொஞ்ச தூரம் நடந்து வந்துட்டோம் தாண்டி. ஆனா இங்க எதுவும் அப்படி இருக்கிற மாதிரியே தெரியல. இன்னும் எவ்வளவு தூரம் போறதுன்னு தெரியல. இப்படி போணுமா இல்ல ரிவர்ஸ்ல போணுமா, வேணும்னா இது கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அந்த மாதிரி போன் அந்த இடத்துல போட்டாங்களா என்னன்னு எதுவுமே தெரியல என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஆதியோட பாடி கார்ட்ஸும் அங்கே வந்து விட்டனர். அப்பொழுது ஆதி, என்ன சார் நீங்க இங்க எதுவும் இல்லதான், அதுக்காக நம்ம பின்வாங்க முடியாது. இன்னும் கொஞ்ச தூரம் நம்ம போய் பார்க்கலாம் என்று கூறவும், இன்னும் எவ்வளவு தூரம் மிஸ்டர் ஆதி இப்படியே போய் பார்க்க முடியும்? நம்ம லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களோட உயிருக்கு தான் ஆபத்து என்றதும் உடனே விஸ்வா, இல்ல கவிக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன் என்று பைத்தியம் பிடிப்பது போல தலையில் கையை வைத்து நின்று கத்திக் கொண்டிருந்தான். அதே நேரம் ஆதியின் பாடிகார்ட் ஒருவன், பாஸ் என்ன, இந்த இடத்துல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லாரி ஷெட் இருந்துச்சு. வாட் என்று ஆதி அதிர்ந்து கேட்க, ஆமா பாஸ், இங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லாரி ஷெட் ஒன்னு இருந்துச்சு. ஆனா அதை யாருமே யூஸ் பண்றது இல்ல. அது இப்போதைக்கு சும்மா தான் கிடக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை கவிதா மேடம் அங்கதான் வச்சிருப்பாங்களோன்னு தான் எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன சொல்ற, கன்ஃபார்மா உனக்கு தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும் பாஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வேற ஒருத்தர்கிட்ட இந்த அடியாள் வேலை தான் பாத்துட்டு இருந்தேன். அப்போ இந்த மாதிரி இல்லீகல் விஷயத்துக்கெல்லாம் அந்த இடத்த தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். எனக்கு என்னவோ அந்த இடம் தான் இந்த இடம்ன்ற மாதிரி தோணுது. என்ன சொல்ற, கன்ஃபார்மா உனக்கு தெரியுமா? இங்க எந்த ஒரு வெளிச்சமும் இல்லையே. நீ சொல்ற இடம் இருக்கிற மாதிரியே தெரியலையே. அந்த இடம் யூஸ் பண்றது இல்ல. இப்பெல்லாம் இந்த லாரி ஷெட் யூஸ் ஆகிறதே கிடையாது, சும்மா தான் கிடக்குது. அதனால அங்க கரண்ட் எல்லாம் இருக்காது பாஸ். அதனாலதான் உங்க கண்ணுக்கு அந்த இடம் வெளிச்சம் தெரியல. அவங்க அதத்தான் இப்ப யூஸ் பண்ணிக்கிறாங்களோன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ எந்த பக்கம் போகணும்? இங்க இருந்து அப்படியே லெஃப்ட் சைட்ல இறங்கி போகணும் சார். இங்க இருந்து ரொம்ப தூரம் நம்ம உள்ள போகணும். ஆனா இது வழியா வண்டி போகுமான்னு தான் எனக்கு கன்ஃபார்மா தெரியல.
என்று அவன் கூறவும், சரி, நீங்க சட்டுன்னு போய் அது வழியா வண்டி போகுமான்னு செக் பண்ணிட்டு வாங்க என்றதும் திபுதிபு வென்று ஓடி சிறிது தூரம் பார்த்து விட்டு வந்து, பாஸ், வண்டி போறதுக்கு வழி இருக்குது. அதுவும் இல்லாம இந்த சைடு ஆல்ரெடி ஏதோ வண்டி போன மாதிரி வண்டியோட தடம் இருக்குது. உடனே போலீஸ் ஆபீசர், அப்போ வாங்க போலாம் என்று போலீஸோடு வண்டி முன்னாடி செல்ல, பின்னாடி ஆதி வண்டியும் அதற்கு பின்னால் பாடி கார்ட்ஸும் செல்ல, அப்பொழுது ஆதி போலீஸிடம், ஃபர்ஸ்ட் உங்களோட சைரன் ஆஃப் பண்ணுங்க என்று கூற, பின்பு வரியாக 3 வண்டியும் அதே இடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதே நேரம் கவிதாவிற்கு லேசாக மயக்கம் தெளிய, அவள் மிகவும் கஷ்டப்பட்டு கண்ணை திறந்து பார்க்க, அவள் இவ்வளவு நேரம் மயக்கத்தில் இருந்ததனால் எல்லாம் கலைந்தது போலவே தெரிந்தது. கண்ணை 2 முறை மூடி மூடி திறந்தவள் பின்பு மெதுவாக கண்ணை திறந்து பார்க்க, அங்கே அவளிடம் ஏற்கனவே பிரச்சனை செய்தவன் அமர்ந்து குடித்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்தவளுக்கு ஈரக்கொலையே நடுங்கிவிட்டது. பயத்தில் அவள் முகமெல்லாம் வேர்த்துவிட அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. விஸ்வா, எங்க இருக்கீங்க நீங்க? பிளீஸ் தயவு செஞ்சு என்ன வந்து காப்பாத்துங்க. இவனுங்க என்னை எப்ப தூக்கிட்டு வந்தானுங்க தெரியுமா? நீங்க என்ன காணோம்னு எங்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கீங்களோ தெரியல. எனக்கு அதை நினைச்சாலே ரொம்ப வேதனையா இருக்குது. நான் இங்கதான் இருக்கேன் விஸ்வா, தயவு செஞ்சு வந்து என்ன கூட்டிட்டு போங்க. கண்டிப்பா இவனுங்க என்ன ஏதாச்சும் பண்ணிடுவானுங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். கடவுளே, நீ எப்படியாவது என் புருஷனை இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிரு என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருந்தாள். அதே நேரம் குடித்து கொண்டிருந்தவன் திடீரென்று அவளை நிமிர்ந்து பார்க்கவும், டேய், இவளுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சுரா, எப்படி ஸ்டெடியா உட்கார்ந்துட்டு இருக்கா பாத்தியா என்று கூறியவன் மீண்டும் ஒரு கிளாஸ் ஊற்றி மடக்கு மடக்கென்று குடித்து விட்டு எழுந்து அவள் அருகில் வந்து, என்னடி போதுமா மயக்கம்? உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நானும் இப்ப எழுந்திருப்ப அப்ப எழுந்திருப்பேன்னு பார்த்தா நீ மாட்டு தூங்கிட்டே இருக்க என்று அவன் பேசிக் கொண்டிருக்க அவளால் எதுவுமே பேச முடியவில்லை. அவனை எரித்து விடுவது போல முறைத்துக் கொண்டிருந்தாள். என்னடி முறைச்சு பாக்குற? ஓ சாரி செல்லம், உன் வாயில பிளாஸ்டிக் ஒட்டி இருக்கேன்ல, அது தெரியாம உன்கிட்ட போய் நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் பாரு. டேய், இந்த பிளாஸ்திரிய எடுத்து விடுடா. மச்சான், இப்போ எதுக்கு அந்த பிளாஸ்திரி எடுக்க சொல்ற? அவ பாட்டுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டா என்ன பண்றது? டேய், உனக்கு தெரியுமில்ல, இவ எந்த கத்து கத்துனாலும் சுத்தியும் ஒரு ஈ காக்கா கூட வந்து எட்டி பாக்காது. இதுல இவ கத்துறத நினைச்சு நாம எதுக்குடா பயப்படணும்? இவ கத்தணும்னா கத்தட்டும், கதறட்டும். அதுதான் எனக்கு ரொம்ப கிக்கா இருக்கும். அதை என் காதல கேக்குறதுக்கு தானே இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இவ எப்ப முழிப்பான்னு பார்த்து உட்கார்ந்துட்டு இருந்ததே அதுக்கு தாண்டா. நீ ஃபர்ஸ்ட் அந்த டேப்பை எடுத்து விடு என்று கூறவும், உடனே ஒருவன் வேகமாக சென்று அந்த டேப்பை அவள் வாயிலிருந்து பிரித்து விடவும், பொறுக்கி ராஸ்கல், எதுக்குடா என்ன இப்படி தூக்கிட்டு வந்து கட்டி வச்சிருக்கீங்க? உங்களுக்கு என்ன தாண்டா வேணும்? எவ்வளவு பட்டாலும் அடங்க மாட்டீங்களா? அன்னைக்கு ஆதி கையால வாங்கினது, விஸ்வா கையால வாங்கினது எல்லாம் மறந்து போச்சா உங்களுக்கு என்றதும் அவனுடைய கையை தொட்டு பார்த்தவன், அடியே, என் கைய உடைச்சி என்னை எந்த வேலையும் செய்ய முடியாம ஆக்குனாங்கல்ல அந்த ஆதியும் விஸ்வாவும், அவங்கள கதற வைக்க வேண்டாம்? அதுக்கு தாண்டி உன்னை தூக்கிட்டு வந்திருக்கேன். உன் கூடவே ஒருத்தி சுத்திட்டு இருப்பாளே வைஷு, அவதான் இன்னைக்கு மிஸ் ஆயிட்டா. இல்லனா அவளையும் சேர்த்து உனக்கு துணைக்கு கூட்டிட்டு வந்திருப்ப. பாரு, இப்போ நீ தனியா உட்காந்து கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு. வாய மூடுங்க. என் வைஷு மேல மட்டும் நீங்க கைய வச்சிருந்தீங்க, ஆதி இந்நேரம் உங்களை பொசுக்கிருப்பாரு. அப்போ உன் மேல கைய வச்சா உன் புருஷன் என்ன பண்ணுவான் என்று கேட்க அதிர்ச்சியானவள், என்ன என்று அதிர்ச்சி விலகாமல் கேட்க, ஆமாண்டி செல்லம், எனக்கு ரொம்ப நாளாவே உன்னை தொட்டு பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சுடி. அன்னைக்கு காலேஜ்ல அவ்வளவு நெருக்கமா உன் மேல கை வைக்க வந்தல்ல, அத ஜஸ்ட் மிஸ்ல உன் புருஷன் வந்து கெடுத்துட்டான். அன்னையில இருந்து எனக்கு உன் மேல ரொம்ப வெறியாவே இருந்துட்டு இருந்துச்சு. அதான் அதுக்கு எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு உன் புருஷன் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வரல, நீ தனியா வர்ற சான்ஸ யூஸ் பண்ணி தான் உன்னை இப்ப தூக்கிட்டு வந்திருக்கேன். சரி சரி, உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. சட்டு புட்டுன்னு ஆகிற வேலையை பாப்போம், இங்க வா என்று அவள் கையை பிடித்து இழுக்க, அவன் கையை தட்டி விட்டவள் ஓங்கி பலார் என்று அவன் கன்னத்தில் அரைந்து விட்டு, பொறுக்கி ராஸ்கல், எம்எல்ஏயே கை வைக்க பாக்குறியா? கொன்று வேண்டா உன்ன என்றதும் சிரித்து விட்டு, டேய்,
இவ என்னடா நேரங்காலம் தெரியாம காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா? இங்க பாருடி, நீ எங்க இருக்கன்னு ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியுமா? நீ வெளியில போய் பாத்தினா சுத்தியும் காடுதான் இருக்கும். இந்த இருட்டுக்குள்ள உன்னால கண்டிப்பா தப்பிக்க முடியாது. அதனால தேவையில்லாம எங்க கிட்ட பிரச்சனை பண்ணாம எங்க 4 பேரோட ஆசையையும் தீர்த்து வச்சிரு. அதுக்கப்புறம் உன்னை இங்கேயே விட்டுட்டு நாங்க போயிடுறோம். நீ அதுக்கப்புறம் உன் புருஷன் கூட போய்க்கும். சீ, வெக்கமா இல்ல உனக்கு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு? அடுத்தவன் பொண்டாட்டிய இப்படி தூக்கிட்டு வந்து வச்சிருக்கியே, உனக்கு அறிவில்ல? நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பொறக்கலையாடா? இப்போ எதுக்குடி அவங்கள பத்தி எல்லாம் பேசுற? அவங்கள பத்தி பேசிட்டா உன்னை நான் விட்டுடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது என்றவன் அவள் மேல் கையை வைத்து அவள் துப்பட்டாவை பிடித்து இழுக்க, துப்பட்டா விலகக்கூடாது என்று 2 பக்கமும் பின் போட்டு வைத்திருந்த காரணத்தினால் அவன் இழுத்த வேகத்தில் அந்த பின் கழண்டு அந்த இடத்தையே லேசாக கிழித்து கொண்டு அவன் கையில் வந்து விட்டது. அதை பார்த்த கவிதாவிற்கு அவன் முன்னால் இப்படி நிற்பதற்கே மிகவும் கூச்சமாக இருக்க, தன் 2 கைகளையும் எடுத்து மார்பின் மேல் வைத்து மறைத்து கொண்டவள், பொறுக்கி ராஸ்கல்ஸ், உங்களோட வீரத்தை ஒரு பொண்ணுகிட்டயா காட்டுவீங்க? நீங்க தைரியமான ஆம்பளைங்களா இருந்தா ஹாதிக்கிட்டையும் என் புருஷன்கிட்டையும் காட்டுங்க உங்க வீரத்தை. அதை விட்டுட்டு இப்படி கோழத்தனமா என்ன தூக்கிட்டு வந்து வச்சு என்கிட்ட பிரச்சனை பண்றீங்க? நீங்கெல்லாம் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க தானா? யார் சொன்னது நாங்கெல்லாம் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு? நாங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க தான் என்றதும் இன்னொருவன், டேய் மச்சான், இன்னும் எவ்வளவு நேரம்டா இவகிட்ட வளவலன்னு பேசிக்கிட்டே இருப்ப? மூடே போயிடும் போல இருக்குதுரா. எதுக்கு நீ இவ்வளவு நேரம் இவகிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க? என்னன்னே தெரியலடா, இவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. இவ புருஷன் ரொம்ப கொடுத்து வச்சவன் தான் மச்சான். ஏண்டா அப்படி சொல்ற? இவளுக்கு என்னடா குறைச்சல்? அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய அளவுல கரெக்டா இருக்கு. அவளோட ஸ்ட்ரக்சரை பார்த்தல்ல, அப்படியே ஆளை தூக்கி சாப்பிடுற மாதிரி இருக்குது. அப்படியே சொல்ற? இவளை அந்த ஆங்கிள் நான் பார்த்ததே இல்லையடா என்று கூறி மிகவும் வல்கராக அவளிடம் பேசிக் கொண்டிருந்தனர். அதே நேரம் போலீஸ், ஆதி, அவனுடைய பாடிகார்ட்ஸ் அனைவரும் அந்த இடத்தை நோக்கி மிக அருகில் வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது கவிதா அவன் பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் எப்படியாவது தப்பிவிட வேண்டும் என்று நினைத்து அங்கிருந்து ஓட பார்க்க அவள் முடியை கொத்தாக பிடித்து இழுத்தவன், எங்கடி தப்பிச்சு ஓடலாம்னு பாக்குறியா? நாங்க இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போறதுக்கா என்றவன் ஓங்கி அவள் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறைவிடவும் அந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியாத கவிதா அப்படியே சுருண்டு கீழே விழுந்து விட்டாள். அவளுக்கு ஒரு நிமிடம் உலகமே தன் முன்னால் சுற்றுவது போல தோன்ற அந்த அடியின் உக்கரத்தில் அவளால் எழுந்திருக்க கூட முடியாமல் தட்டு தடுமாறி எழுந்து அமர, டே, நீங்கெல்லாம் அந்த பக்கம் போங்கடா, ஃபர்ஸ்ட் நான் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறமா உங்களை கூப்பிடுறேன் என்று கூற, என்ன மச்சான், நாங்களும் தான் இங்க இருக்கோமே. டேய், என்ன இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்குதுடா, போங்கடா. சரி சரி, என்ஜாய் பண்ணு, சீக்கிரம் முடிச்சுட்டு வாடா, அடுத்தது நாங்களும் வெயிட் பண்றோம், மறந்துடாத. சி, போங்கடா, இன்னைக்கு நைட் ஃபுல்லா இங்க தானே இருக்க போறோம், விடிய விடிய இவளை வச்சு செஞ்சுக்கலாம், கிளம்புங்க என்று கூறவும் அவர்கள் அந்த அறையை விட்டு வெளியே வந்து நின்று கொண்டனர். அவன் அருகில் நெருங்கி வர கவிதா பின்னால் நகர்ந்து நகர்ந்து சென்று கொண்டிருந்தாள். ஹேய் செல்லம், என்ன ரொம்ப காக்க வைக்கிறடி, என்ன நீ பின்னாடி போய்கிட்டே இருக்க என்றவன் அருகே வந்து அவள் தாடையை இறுக்கமாக பற்றி அவள் உதட்டை கைகளால் தடவ, சி என்று முகத்தை திருப்பிக் கொண்டவளின் முகத்தை வேகமாக பிடித்து திருப்பி அவன் ஓங்கி பலார் என்று இன்னொரு அறை விட்டான். ஏண்டி, என்னெல்லாம் பார்த்தா உனக்கு பிடிக்கலையோ? உன் புருஷன் தொட்டா மட்டும் உனக்கு இனிக்குதான்? என்னடா பேசுற? அவரு என் புருஷன், அவரு தொட்டா எனக்கு ஒன்னும் தெரியாது. நீ யாருடா என்ன தொடுறதுக்கு? கண்ட கண்ட நாயெல்லாம் என்ன தொடுறதுக்கு என்ன உரிமை இருக்குது? என்னடி ரொம்ப பேசுற என்று அவள் கழுத்தில் இருந்த தாலியை பார்த்தவன், இந்த ஒரு தாலியை கட்டிட்டா அவனுக்கு மட்டும் எல்லாம் ஃப்ரீயா கொடுப்பியா? இப்பவும் ஒன்னும் தப்பு இல்ல, அவனை விட்டுட்டு என் கூட வந்துரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், காலம் முழுக்க நீ எனக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடு என்றதும் அவனை பிடித்து தள்ளிவிட்டவள், அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது, என்னைக்கும் நான் என் விஸ்வாவுக்கு மட்டும்தான், உன்ன மாதிரி கேவலமானவன் கூட வருவேன்னு நினைச்சிட்டு இருக்கியாடா? என்னடி பெரிய இவ மாதிரி பேசுற? ஏன், உன் புருஷனுக்கு முன்னாடி நீ எவன் மேலேயும் ஆசைப்பட்டது இல்லையா?
இல்ல எவனும் உன் மேல கை வச்சது இல்லையா? அடத்து, எல்லாரும் உன்ன மாதிரி கேவலமா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் முதல்ல ஆசைப்பட்டதும் விஸ்வா மேலதான். அவரை தான் நான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். இப்போ வரைக்கும் நான் அவரை மட்டும்தான் என் மனசுல நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு புரியாது என்றதும் அவனுக்கு கோபம் வந்துவிட, என்னடி நீ விட்டா ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்க என்று அவள் மேல் விட போக, அவள் பட்டென்று அந்த இடத்தை விட்டு நகர்ந்து அந்த அறையை விட்டே எழுந்து ஓடினாள். உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடி என்றவன் எழுந்து அவள் பின்னாலேயே ஓடி வந்து, டேய் மச்சான், அவ தப்பிச்சு ஓடுறா, புடிங்கடா என்று கூற, கவிதா அந்த குடோனுக்குள்ளேயே அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்க அவளுக்கு வெளியில் எப்படி செல்வது என்று தெரியவில்லை. தலையும் புரியாமல் காலும் புரியாமல் ஒரு இடத்தில் வந்து இப்படி மாட்டிக்கொண்டோமே என்று எண்ணி தவித்தவள் நிற்க மட்டும் கூடாது என்று தெளிவான முடிவை எடுத்துக்கொண்டு அங்கும் இங்கும் ஓடி அவர்களுக்கு ஆட்டம் காட்டி கொண்டிருந்தாள். என்னடா பண்றீங்க? ஒரு பொட்டச்சியை உங்களால பிடிக்க முடியலையா? புடிச்சு இழுத்துட்டு வாங்கடா அவளை என்கிட்ட. என்ன மச்சான், அவ எங்களுக்கே போக்கு காட்டுறா. இந்த இடம் வேற பயங்கர இருட்டா இருக்கு. இவ பின்னாடி ஓடி ஓடி அடிச்ச போதையெல்லாம் இறங்கிடுச்சு என்று கூற, கவலைப்படாதீங்கடா, அவ மட்டும் நம்ம கையில சிக்கிட்டா போதையே அடிக்காம செம்ம போதை ஏறும் என்று அவர்களை உசுப்பி விடுவது போல பேச, உடனே அவர்களுக்கு உற்சாகம் தொற்றிக்கொண்டது. அதே நேரம் கவிதா, இந்த இடம் என்ன இவ்ளோ இருட்டா இருக்கு, எந்த சைட்ல போறதுன்னே தெரியல, நான் என்னதான் பண்றது என்று குழம்பிக் கொண்டிருந்தவள் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் செல்லலாம் என்று தட்டு தடுமாறி வந்து கொண்டிருந்தவள் கடைசியில் ஒரு வழியாக அந்த இடத்தை விட்டு வெளியில் வந்து விட்டாள். வெளியில் வந்தவளுக்கு எந்த பக்கம் செல்வது என்று கூட தெரியவில்லை. பாதை எங்கிருக்கிறது என்றும் தெரியாத அளவிற்கு அப்படி ஒரு இருட்டாக இருந்த நிலைமையில் தான் இங்கிருந்து எப்படி தப்பித்து செல்ல போகிறோம் என்று நினைத்து பதறிக்கொண்டிருந்தவள் சுற்றியும் முற்றியும் உற்று பார்த்து கொண்டிருக்க, அதே நேரம் பின்னால் இருந்து வந்தவன் அவள் தலைமுடியை இறுக்கமாக பிடித்து கொண்டான். அதில் பதறியவள் அவன் கையில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்ய மீண்டும் ஓங்கி ஒரு அறை விட்டு, என்னடி உன்னை அடிக்க கூடாதுன்னு பார்த்தா என்கிட்டயும் உன் வேலையை காட்டுறியா? சரி, வந்ததுதான் வந்த. உன் மனசுல ஒரு சின்ன நம்பிக்கை இருந்திருக்கும்ல, எப்படியாவது தப்பிச்சு போலாம்னு. பாரு, சுத்தியும் பாரு, ஏதாச்சும் ஒரு வெளிச்சம் தெரியுதா? எவனும் வரமாட்டான். இன்னைக்கு நீ தாண்டி எங்களுக்கு விருந்து என்று கூற, அவள் பதட்டத்தில், மரியாதையா என விற்று, நீ தேவையில்லாத பிரச்சனையில மாட்ட போற என்று கூறவும், இதுக்கு மேல என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் செல்லம். டேய், எங்கடா போய் தொலைஞ்சிங்க? இதோ வந்துட்டோம் மச்சான். இவ இங்கதான் இருக்காளா? ஆமாண்டா, எப்படி தப்பிச்சு வெளியில ஓடி வந்துட்டா பாத்தியா? ஃப்ராடு. இவள கொஞ்சம் விட்டோம்னா எப்படியாச்சும் இங்கிருந்து தப்பிச்சு போற வழிய கூட கண்டுபிடிச்சிருவா என்று கூறியவன், டேய் போய் ஃபர்ஸ்ட் நம்ம காரோட ஹெட்லைட் ஆன் பண்றா. எதுக்குடா? இருட்டுல ஒண்ணுமே சரியா தெரிய மாட்டேங்குது. வெளிச்சத்துல வச்சு பார்த்தாதான்டா இவளை ரசிக்க முடியும். சொல்றத மட்டும் செய், குறுக்க கேள்வி கேட்காத. சரிடா மச்சான் என்றவன் வண்டியை ஸ்டார்ட் செய்து காரில் உள்ள லைட்டை ஆன் செய்யவும் அந்த இடத்தில் அவர்களுக்கு தேவையான அளவுக்கு வெளிச்சம் கிடைத்தது. அப்பாடா, இப்போ தாண்டி உன் அழக முழுசா ரசிக்க முடியுது. டேய், எல்லாரும் இவளை சுத்து போடுங்க, இல்லனா மறுபடியும் தப்பிச்சு ஓடினாலும் ஓடிடுவா என்றான். உடனே அவளை சுற்றி அனைவரும் வந்து நின்று கொள்ள கவிதாவிற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர்கள் அவளையே சுற்றி வந்து கொண்டு அவள் உடம்பையே மிகவும் கேவலமாக பார்த்து கொண்டிருந்தனர். அந்த பார்வையிலேயே கூனி குறுகி போனாள். அவள் உடலை வேறொருவன் பார்வை பார்ப்பதை பெண் அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதற்கிடையில் அவனிடம் மாட்டும் பொழுதெல்லாம் அவன் அங்கு இங்கு என்று பிடித்து இழுத்ததில் அங்கங்கு அவள் ஆடை கிழிந்து அவளது உடம்பு லேசாக வெளியே தெரிய அவளுக்கு அதுவே மிகப்பெரிய அவமானமாக இருந்தது. அவர் கணவன் மட்டும் பார்த்து ரசிக்க வேண்டிய உடம்பை இப்படி அனைவரும் பார்த்து விழுங்கிக் கொண்டிருப்பதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியாமல், கடவுளே, இந்த நிமிஷம் நான் செத்துட்டா கூட எனக்கு நிம்மதியா இருக்கும் என்று மனசுக்குள் வேண்டினாள். அதே நேரம் கவிதாவை தேடிக்கொண்டு வந்திருந்தவர்களுக்கு அங்கு ஒரு இடத்தில் மட்டும் வெளிச்சம் இருப்பது போல தெரிய அந்த பாதையை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். கிட்டே வர வர ஆதி அது கவிதாதான் என்பதை கண்டு கொண்டான். அதே நேரம் விஸ்வா, ஆதி, அவ என்னோட கவிதாடா. ஆமாண்டா, அவளேதான். என்னடா பண்றாங்க அவளை சுத்தி நின்னுட்டு?
ஆதி, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்குது, கொஞ்சம் ஃபாஸ்டா போடா என்று அவன் கூறியதுதான் தாமதம். ஆதியுடைய கார் போலீஸ் வண்டியையும் முந்திக் கொண்டு சென்று அந்த ரவுடியின் மேல் மோதி நின்றது.